ஹாய் ஹால் ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த காளிப்பட்டி முருகர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இன்னைக்கு என்னோட வேண்டுதல் நிறைவேறுற மாதிரி, அதுவும் 9 வாரம் என்னுடைய விரதம் முடிஞ்சிடுச்சு. அதாவது வெற்றிலை தீபமுடைய அந்த நாள் முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதால, ஸோ அதே நாளில் நான் வந்து முருகரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் வந்து திருச்செங்கோடு போய் அர்த்தநாரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த காளிப்பட்டி முருகர் கோவிலுக்கும் வந்தாச்சு. இதில் நீங்கள் பஸ்ஸில் வரலாம், 4 வீலர் 2 வீலர்ஸ் எதில் வேணாலும் வரலாம். ஸோ பஸ் அப்படிங்கிறது கோவிலுக்கு முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கோவிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதால வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அது வேறு கூட்டம் அதிகமாக இருந்ததா. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 மணி நேரம் இங்கே தான் நிற்கணும் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சா, உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அதுவும் நான் போனது ஒரு மதியம் டைம், ஒரு 12 மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு கோவில் க்ளோஸ்டா இல்லையான்னு தெரியல. நான் கூகுளில் செக் பண்ணும்போது கோவில் ஓப்பனில் தான் இருக்கும்னு. அதே மாதிரி அங்கேயே நான் வந்து கேட்டிருந்தேன், இந்த கோவில் எவ்வளோ நேரத்துக்கு, கோவில் ஃபுல் டே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 9 விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, வெற்றிலை விளக்கு. ஸோ அதையே இந்த கோவிலுக்கு முன்னாடியும் சில பக்தர்கள் வந்து ஏற்றிட்டு இருக்கிறதையும் நான் வந்து பார்த்தேன். இந்த கோவிலோட வரலாறு நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சிருக்கேன். அது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. அண்ட் இந்த க்யூ போகிறதே வந்து சாமியை பார்க்கறதுக்கு தான். நான் இந்த க்யூவை பார்த்து கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய லைனாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணியாச்சு. குழந்தை வடிவில் அவ்வளோ 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 அழகாக இருந்தார். எனக்கு வெளியில் வரவே மனசு இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய சன்னிதானம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து அவ்வளோவா பார்க்க முடியல, எனக்கு முருகரை பார்த்தா போதும்னு ஆயாச்சு. அண்ட் கூடவே வந்து இந்த கோபுரத்துலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா, இந்த 6 படை வீடுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு முருகருமே வந்து இந்த இடத்துல வந்து காட்சி கொடுக்கறது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து இந்த காளிப்பட்டி முருகர் கோவிலுக்கு போயிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பாசிட்டிவாகவும் அவ்வளோ மனசு அமைதியாகவும் இருந்ததை நான் வந்து ஃபீல் பண்ணேன். சில பல பிரச்சனைகள்லாம் மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் அப்படியே கலைஞ்சி போயிடுச்சு, அப்படியே டெலீட் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லோரும் போகணும்னு தான் நினைப்போம் இல்லையா. அதுக்கான ஒரு இடமா கூட இது இருக்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் போகலை அப்படின்னாலும் சரி, போயிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.